அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி தரப்புல இருந்து, அதாவது ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல இருந்து ஆர்ஆர்பி ஏஎல்பி 2026க்குள்ளான அசிஸ்டன்ட் லோகோ பைலட். ஏஎல்பி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் கிட்டத்தட்ட 11,000 பிளஸ் வேகன்சி வந்திருக்கு. ஸோ அது அக்யூரேட்டா எவ்வளவு வேகன்சிஸ் அப்படின்றத தெளிவா பார்ப்போம். ஸோ அதுக்குண்டான ஒரு புதிய அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. ஸோ இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஜாப். அதுல சென்னைக்கு எவ்வளவு, வேற எந்த ரீஜனுக்குலாம் நம்ம இது பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அது போக கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். ஸோ ஒரு இந்தியன் ரயில்வேஸ்ல இந்த ஏஎல்பிக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இந்த ஒரு வேகன்சி வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கிளாஸஸ் கொடுங்க சார் ஆர்ஆர்பிக்கு ஏஎல்பிக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்மளால முடிஞ்சதை நம்ம கண்டிப்பா பார்ப்போம், பண்ணுவோம். ஸோ நல்லதே நடக்கட்டும், நல்லதே நினைப்போம் அப்படின்றத ஆரம்பிச்சுட்டு ஸோ உள்ள நம்ம வீடியோக்குள்ள போகிறோம். ஸோ நோட்டிபிகேஷன் நம்பர், அதாவது சென் நம்பர் 01, அதாவது 2026ல வந்து முதல் ரெக்ரூட்மெண்ட், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்ல முதல் ரெக்ரூட்மெண்ட் இதுதான். ஸோ ஃபர்ஸ்டே வந்து என்னது, அசிஸ்டன்ட் லோகோ பைலட். ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் வரைக்கும் இப்போ அப்டேட் ஆயிருக்கு. அடுத்து புல்லட் ட்ரெயின் வேற வரப்போகுது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரணமா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அவர்கள் தான். அவங்க தான் வந்து ட்ரெயினை ஆப்ரேட் பண்றவங்க. ஸோ ட்ரெயின் டிரைவர் அவங்க தான் ஏஎல்பி அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இந்த வந்து ட்ரீம் ஜாபா ரயில்வேல சொல்லவே தேவையில்லை. நீங்க போயிட்டீங்கன்னா ஒரு இருக்கிறதுலே இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பு கொண்டது எதுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான். கிட்டத்தட்ட ஒவ்வொரு நிதி ஆண்டுலையும் பாத்தீங்கன்னா அதிகபட்சமான ஒரு இந்த செலவினம் அப்படின்றது செலவழிக்கிறது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே துறைக்கு தான் அதிகமா செலவழிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான துறை, சரிங்களா? ஸோ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத முக்கியமான வீடியோஸ் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, வீடியோ முழுமையா பாருங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோவை, சரியா? ஓகே. ஸோ இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் எப்போ விட்டாங்கன்னா 21/3/2026 விட்டுட்டாங்க, மார்ச் மாசமே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓப்பனிங் டேட் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ இன்னையில இருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதாவது 12 மணில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 14/6 ஜூன் மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கு, சரிங்களா? மே மாசம் ஆரம்பிச்சு ஜூன் மாசம் வரைக்கும். மாடிஃபிகேஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது 17ல இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் பாத்தீங்கன்னா 16/6/2026, சரியா? ஓகே. ஸோ போஸ்ட் என்ன அப்படி பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட். ஸோ பே லெவல் பாத்தீங்கன்னா சிபிசி பாத்தீங்கன்னா லெவல் 2, சரிங்களா? இன்னும் கொஞ்ச நாள்ல 8th பே கமிஷனும் வந்துடும். இனிஷியல் பே 19,900 ரூபாய். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா A1. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் முக்கியமா வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் தான் ரொம்ப ரொம்ப க்ரூசியல் அண்ட் இம்பார்ட்டன்ட் கூட, சரிங்களா? அது என்ன அப்படின்ற டீடைல்ஸ் நம்ம பார்ப்போம், சரிங்களா? என்ன அப்படின்ற டீடைல்ஸையும் நம்ம பார்ப்போம். அது போக உங்களுக்கு பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்றத பாத்துக்கோ. அடுத்து ஏஜ் பாத்தீங்கன்னா 18ல இருந்து 30 வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ரோச் பண்ணலாம். டோட்டல் வேகன்சிஸ் 11,127 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. ஆல் ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது சென்னை, ஸோ இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்தோட ரெக்ரூட்மெண்ட் போர்டு, சரியா? ரைட். ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். என்ன எக்ஸாம் பேட்டர்ன், என்ன சிலபஸ், ஸோ கம்ப்ளீட்டா இந்த வீடியோ இருக்க போது தயவு செய்து பொறுமையா வாட்ச் பண்ணுங்க, தயவு செய்து. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வெயிட்டிங் ஃபார் ஃபைனல் ரிசல்ட்ஸ் ஆஃப் பிரிஸ்கிரைப்டு எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். நீங்க டெக்னிக்கல் சார்ந்த உங்களுக்கு ட்ரிபிளியா இருக்கட்டும், மெக்கானிக்கலா இருக்கட்டும், அதுக்கு வந்து நீங்க வந்து ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றீங்கன்னா தயவு செய்து நீங்க எலிஜிபிள் கிடையாது அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி முடிச்சு சர்டிஃபிகேட் கையில வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க எலிஜிபிள். அதே மாதிரி அப்ளிகேஷன் கண்டிப்பா ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராக்ரஸ்க்கு வீடியோ வேணும்னா தயவு செய்து சொல்லுங்க, அப்ளை வீடியோ நம்ம கண்டிப்பா போடுவோம் நீங்க சொல்றத வச்சுதான், சரியா? Eligibility of the candidates will be provisionally based on the strength of detail furnished by the candidates in the online application only. ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான். சப்போஸ் நீங்க அப்ளை பண்ற டாக்குமெண்ட் ஏதாச்சும் எரர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களை என்ன பண்ணிடுவாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் 18 to 30, அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னன்றதையும் பின்னாடி நம்ம
பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ரயில்வே ஜோன்ஸுக்கும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேகன்சிஸும் கடைசியில் நம்ம பார்ப்போம். கண்டிப்பா வந்து ஒரு பர்சனல் போன் நம்பர், பர்சனல் மெயில் ஐடி இது எல்லாமே கண்டிப்பா ஆக்டிவேட்ல இருக்கிறத வைக்கணும். ஏன்னா உங்களோட ஓடிபி வெரிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்றப்ப எல்லாத்துக்குமே கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? சப்போஸ் நீங்க வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்றீங்க அப்படின்னா 250 ரூபாய் நீங்க ஃபீஸ் கட்டணும். நான் ரீஃபண்டபிள் இது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது மாடிஃபிகேஷனா நீங்க 250 ரூபாய் கட்டிட்டு தான் மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்றப்ப என்ன பண்ணிடணும், கண்டிப்பா தெளிவா கரெக்டா அப்லோட் பண்ணிடுங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சிபிடில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1:15 ரேஷியோ. அதாவது இப்ப 11,127 பேர் அப்படின்ற எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிபிடில இருந்து உங்களுக்கு எவ்வளவு பேர் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து 5 மடங்கு கிட்டத்தட்ட 55,000 பிளஸ் பேரை வந்து சிபிடி 1ல இருந்து செலக்ட் பண்ணி கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதே மாதிரி சிபிடி 2, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா கூப்பிடுவாங்க. இதுல முக்கியமா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி 1, சிபிடி 2, சிபாட் எக்ஸாம். ஸோ அதை பத்தி டீட்டெயிலா நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். நெகட்டிவ் மார்க் இருக்கீங்கன்னா கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ரிஜெக்ட் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் மார்க்கிங் தான். சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நெகட்டிவ் மார்க் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனாலே நிறைய பேர் வந்து பயப்படுறீங்க. ஆனாலும் நம்ம தமிழ்நாடுல இருந்து நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செய்து நம்மளால முடியும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா வந்து நம்பணும். சரிங்களா? ஸோ இப்ப நடந்துக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் நினைச்சாரு, அதே மாதிரி நடந்து முடிஞ்சிச்சு. சரிங்களா? அதனால நம்ம நம்பிக்கை வச்சா எதுவும் சாதிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் எல்லாம் பார்க்காதீங்க. நம்ம பண்ற எல்லா ஆன்சர்ஸும் கரெக்டா இருக்கணும், கரெக்டா நம்ம அடிக்கணும். சரியா? ஸோ 1/3 நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு சிபிடி 1 அண்ட் சிபிடி 2ல. கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதாவது சிபாட் எக்ஸாம்ல வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். அதே மாதிரி நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ல கிரியேட் அக்கௌண்ட் பண்றப்போ வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சு ஓபன் பண்ணுங்க. நிறைய அதே மாதிரி அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் போடுறப்ப இந்த கேபிட்டல் லெட்டரோ, பிளாக் லெட்டரோ, டிசைன் லெட்டரோ, ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாம கண்டிப்பா வந்து போடுங்க. அந்த சிக்னேச்சர் தான் அக்செப்டபிள் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. அதே மாதிரி உங்களோட சர்டிபிகேட்ல நேமோ ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா வந்து கெஜெட்டட் ஆஃபீஸர் சைன் வாங்கியிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இல்லாட்டி 10th மார்க் ஷீட், உங்களோட மார்க் ஷீட்டை வச்சு அதுல இருக்கிறத கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரியாம நிறைய பேர் அப்ளை பண்ணிடுவாங்க. மிஷன் ஸ்டாண்ட், அதாவது A1 அப்படின்னா நம்ம டிரைவர் ALPயை பொறுத்த வரைக்கும், ALP போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் விஷன் நல்லா இருக்கணும். தூர பார்வையா இருக்கட்டும், எந்த சைடு இருந்தாலும் என்ன சிக்னல் வருது, என்ன கலர் லைட் எரியுது, கிரீனா ரெட்டா, ஸோ ஆரஞ்சு லைட்டா, இந்த மாதிரி இண்டிகேஷன்லாம் தெரியணும்னா டிஸ்டன்ஸ் விஷன்லாம் நமக்கு கண்டிப்பா தெரியணும். ஸோ அதனாலே என்ன பண்ணிடுவாங்க, எல்லாமே 6க்கு 6 பாயிண்ட் இருக்கணும் வித்தவுட் கிளாஸ். சரிங்களா? வித்தவுட் கிளாஸஸ் வித் ஃபாகிங் டெஸ்ட். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நியர் விஷனும் கண்டிப்பா வந்து கரெக்டா இருக்கணும். உங்களுக்கு நிற குருடு இருக்கக்கூடாது. சரியா? அதே மாதிரி நைட்டு இரவு நேரம் இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது தயவுசெய்து தெரிஞ்சுக்காங்க. A1 லெவல்ல கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். மெடிக்கல் ஃபிட்னஸ் கண்டிப்பா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ப ரொம்ப ரொம்ப மஸ்ட் செக் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்காங்க. சரியா? ஓகே. அடுத்து ஏஜ் லிமிட், அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை பத்தி சொல்லியிருக்காங்க. SC ST கேண்டிடேட்ஸா இருந்தா 5 இயர்ஸ், 5 வருஷம், அதாவது 30 வயசுனா 35 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். OBC நான் கிரிமி லேயர் கேண்டிடேட்ஸா இருந்தா 3 இயர்ஸ், 30ல இருந்து 33 வரைக்கும் எழுதிக்கலாம். மற்ற ஜென்ரலா யாரா இருந்தாலும் அவங்களுக்கு 18 to 30 தான் அப்படின்றது ஏஜ். அதாவது 1/7/2026 அடிப்படை, 1 ஜூலை 2026 உங்களோட வயசு என்னவோ அதை பொறுத்து தான். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனு பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு EWSக்கு 3 இயர்ஸ், OBC நாட் கிரிமிலேயருக்கு 6 வருஷம், SC STக்கு 8 வருஷம். எக்ஸ் சர்வீஸ் மேன் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அப்பர் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா அதாவது இந்த வருஷத்துக்குள்ள பிறந்திருக்க கூடாது அப்படின்ற டேட்டையும் அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? அதையும் பாத்துக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். நீங்க ஒரு மெக்கானிக்கலோ ட்ரிபிளியோ எதுனாலும் அதுக்கு வந்து கீழே உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் 500 rupees. SC ST அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 250 ரூபாய். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் CPT எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டீங்க, எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களோட 400 rupees வந்து ரீஃபண்ட் ஆயிரும். சரிங்களா? 400 rupees வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்றதையும், அதாவது ஃபர்ஸ்ட் CPT எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம். அதனால பேங்க் டீடைல்ஸும் கொடுப்பாங்க. கரெக்டான ஆக்டிவ்ல இருக்கிற பேங்க் டீடைல்ஸை நீங்க கொடுத்துருங்க.
எஸ்சி எஸ்டியா இருந்தாங்கன்னா 250 ரூபா. அந்த 250 ரூபாயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரியா, ரைட். ஸோ எல்லாமே ஆன்லைன் ப்ரொசீஜர் தான், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ வேற என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்? ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சா போது. இதுதான் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், அதாவது என்னென்ன ஸ்டேஜஸ். ஃபர்ஸ்ட் சிபிடி 1, செகண்ட் சிபிடி 2, அடுத்து சிபாட் எக்ஸாம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ 5 ஸ்டேஜஸ் ஆஃப் செலெக்ஷன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா சிபிடி 1 60 நிமிஷம் 75 கொஸ்டின், 1 மணி நேரத்துல 75 கொஸ்டின். அதுல வந்து 1 மார்க் 75 மார்க்குக்கு கேட்பாங்க. இதுல வந்து 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. அதுல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40%. ஸோ 75 மார்க் 75 கொஸ்டின்ஸ் அப்படின்னா இதுல நீங்க 40% வந்து கண்டிப்பா நீங்க எடுத்திருக்கணும். ஓபிசியா இருந்தா 30%, எஸ்சினா 30%, எஸ்டினா 25% இருந்தா போதும். ஸோ பேப்பர் 1ஓட சிலபஸ் என்னன்னு கொடுத்துருக்கோம். மேக்ஸ், மென்டல் எபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஜெனரல் சயின்ஸ். மேக்ஸ், மென்டல் எபிலிட்டி, ஜெனரல் சயின்ஸ் அப்படின்றத நல்லா பாத்துக்கோங்க. சிபிடி 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு சிபிடி 1ல இருந்தா உங்களை செலக்ட் பண்ணி கூப்பிடுவோம். சரிங்களா, 15 டைம்ஸ்ல இருந்து கூப்பிடுவாங்க. பார்ட் ஏ பார்ட் பியா இருக்கும். 2.5 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம், 175 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா, பார்ட் ஏ வந்து 90 நிமிஷத்துக்கு 100 கொஸ்டினும், பார்ட் பி வந்து 60 மினிட்ஸ்க்கு 75 கொஸ்டினும் இருக்கும். இதுலயும் 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்கு. சரிங்களா, இதுலயும் அதே பர்சன்டேஜ் தான். இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சவங்க தான் கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து இன்ஜினியரிங் டிப்ளமோ, ஸோ ஐடிஐ ட்ரேடும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா, ஓகே. ஸோ பார்ட் பிக்கு உண்டான சிலபஸ் பாத்தீங்கன்னா உங்களோட நேச்சர், அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல், அதுல இருந்து தான் பார்ட் பில உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா, குவாலிஃபைங் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 35% ஃபார் ஆல் கேட்டகரி. டைரக்டா இந்த சிலபஸ் வேரிய ட்ரேட்ஸ் பாத்தீங்கன்னா இதுல கவர்மெண்ட் இதுல போய் நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் ஆஃப் த கேண்டிடேட், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் டைப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இது எல்லாமே எலக்ட்ரிக்கல்ல எலிஜிபிள். எலக்ட்ரானிக்ஸ்க்கு எலக்ட்ரானிக் மெக்கானிக் ரேடியோ, அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஃபிட்டரு, டிராக்டர் மெக்கானிக் டீசல். ஸோ ஐடிஐ இதுல நிறைய பேர் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிபாட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 8 டைம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் வேகன்சி, அதாவது சிபாட் எக்ஸாமுக்கு 8 டைம்ஸ், அங்க வந்து 15 டைம் ஃபர்ஸ்ட் டைம், அடுத்து வந்து இங்க சிபாட்டுக்கு 8 டைம்ஸ். சரிங்களா, ஸோ இது பேசிஸ் ஆஃப் பார்ட் ஏ அண்ட் சிபிடி. ஸோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் வந்து பார்ட் ஏவை பொறுத்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ குவாலிஃபை வந்து பார்ட் பியை பொறுத்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், தயவு செய்து பார்த்து வச்சுக்காங்க. ஓகே, ரைட். ஸோ அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ என்னென்ன இதுல அப்ளை பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது ஆல் ஓவர் இந்தியா வந்து உங்களுக்கு காம்படிஷன் இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு காம்படிஷன் இருக்கும். சரிங்களா, ஸோ இங்க பாருங்க போஸ்ட் வைஸ் பேராமீட்டர்ஸ், மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பாருங்க மெட்ரிகுலேஷன் ஆர் எஸ்எஸ்எல்சி, என்சிவிடி ஆர் எஸ்சிவிடி, ட்ரேட்ஸ் ஆஃப் ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி பிளஸ் கோர்ஸ். சரியா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பாத்துக்கோங்க எதுனா. ஓகேவா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிகிரி இன் த இன்ஜினியரிங் டிசிப்ளின் அஸ் அபோவ் வில் ஆல்சோ பி அக்செப்டபிள் ஃபார் டிப்ளமோ இன்ஜினியரிங். அதாவது நீங்க டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சதால அந்த டிப்ளமோ இன்ஜினியரிங்ல உங்களுக்கு உள்ள கொண்டு வந்து கன்சிடர் பண்ணி நீங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ ஐடிஐ டிப்ளமோ எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்படின்றத பாத்துக்கோங்க. சதர்ன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 93 வேகன்சி, எஸ்சிக்கு 24, எஸ்டிக்கு 14, ஓபிசிக்கு 41, இடபிள்யூஎஸ்க்கு 14, மொத்தம் 156 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 11,000 நிறைய பேர் வந்து பெருசா நம்ம பார்த்துருந்தாலும் மொத்தமா பார்த்துருப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் 186. ஸோ நீங்க நீங்க இதுல பாஸ் ஆனா எங்க வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க, அது பிரச்சனை கிடையாது. என்ன சொந்த ஊர்லயே போஸ்டிங் வாங்குறப்ப நமக்கு ரொம்ப நல்லது. ஆனா ரயில்வே ஏஎல்பி பொறுத்த வரைக்கும் எந்த ஊர்ல எப்ப இருப்பாங்கன்றத தயாரானமா சொல்லவே முடியாது. அதனால நான் நோட் பண்ணி வச்சுக்கேன். சரிங்களா, திருவனந்தபுரத்துல பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து உங்களுக்கு 64 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கிளியராங்க. ஸோ இதுதாங்க ஓவரால். அதே மாதிரி உங்களுக்கு ஓபிசி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் சர்டிபிகேட் எல்லாமே ஃபார்மெட் இதுல கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நீங்க வாங்கி என்ன பண்ணிருக்கலாம், கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தயவு செய்து எலிஜிபிள் நாம என்னால முடியும் அப்படின்னு நம்புறவங்க தாராளமா வந்து என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. சரியா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்டா டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வேற எதுவும் டீடைல்ஸ் வேணும்னா தாராளமா என்ன பண்ணுங்க, நம்மளோட கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. ஆல்ரெடி இந்த நோட்டிபிகேஷன் வந்து டெலிகிராம்ல நேரத்தை அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ டீடைல் வீடியோ போடுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி கிளாஸஸ் வேணும்னா எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸஸ் கொடுப்போம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், ஏஇ, டிப்ளமோக்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்னா தாராளமா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஸோ அதுக்குண்டான மெட்டீரியல்ஸும் நம்ம இதில் அவைலபிளா இருக்கு ஆர்எல்ஏ அகாடமியில. ஸோ எல்லாமே பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல், பிடிஎஃப் டெஸ்ட் மெட்டீரியல்லாம் இருக்கு. வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, ஷாப்ல போயிட்டு சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்து தாராளமா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.